பசுமையான ஒரு அழகான காடு. பெரிய நல்ல மனசு கொண்ட யானை இருந்தது. அதுக்கு பேர் அப்பு. அப்பு ரொம்ப அமைதியானது. யாருக்காவது உதவி வேணும்னா அது உடனே ஓடி போய் உதவும். ஆனா சில விலங்குகள் அத புரிஞ்சு கொள்ளலை. முயல் சிரிச்சு, அப்பு ரொம்ப ஸ்லோன்னு கிண்டல் பண்ணும். குரங்கு அப்புக்கு பிரைன் இல்ல. அது விளையாட்டாக பேசும். அவங்க சொல்றதெல்லாம் விட அப்புவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அப்பு ஒருபோதும் கோபப்படாது. அமைதியா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் காலையில சூரியன் ஒளி காட்டில் அழகா படர்ந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன மான் சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு பாதையில நடந்துச்சு. அது அது சுத்தி இருக்கிற அழக பார்த்துக்கிட்டு இருந்தது. அதனால கீழ இருந்த ஆழமான குழிய கவனிக்கல. திடீர்னு அது வழுக்கி குழிக்குள்ள விழுந்தது. அம்மா காப்பாத்துங்க! இன்னு அது பயந்து கத்துச்சு. அந்த சத்தம் கேட்டதும் எல்லா விலங்குகளும் அங்க ஓடி வந்தாங்க. முயல் உடனே நான் காப்பாத்துறேன்னு சொல்லி குதிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது முடியல. குரங்கு மேலிருந்து கைய நீட்டி இழுக்க முயற்சி பண்ணுச்சு. அதுவும் முடியல. மான் கீழே இருந்து பயந்து, தயவு செய்து உதவுங்க என்கிற வந்தியம்னு கேட்டுச்சு. எல்லாரும் அப்படியே ஒருத்தர ஒருத்தர் பார்த்தாங்க. பிறகு யாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ மெதுவா அங்க நடந்துகிட்டு வந்தது. அது குழிக்குள் பார்த்தது. மானின் பயந்த முகத்த பார்த்ததும் அதுக்கு கஷ்டமா இருந்தது. நான் இத எப்படி காப்பாத்தலாம்னு அது அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது. அது அருகில் இருந்த மரக்கட்டைகள், கற்கள், மண் எல்லாத்தையும் தள்ளி கொண்டு வந்து குழிக்குள் போட ஆரம்பிச்சது. முதல்ல மற்ற விலங்குகள் புரிஞ்சு கொள்ளல. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தாங்க. ஆனா அப்பு நிறுத்தாம தொடர்ந்து வேல பண்ணுச்சு. மெல்ல மெல்ல குழி நிரம்ப ஆரம்பிச்சது. மான் அத பார்த்து நம்பிக்கை அடைஞ்சது. இன்னும் அது மெதுவா மேலே ஏற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு கட்டையும் வச்சு மேலே மேலே வந்தது. எல்லா விலங்குகளும் மூச்சு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இறுதியா மான் மேலே வந்து வெளிய வந்துச்சு. அது வெளிய வந்த உடனே எல்லாரும் வச்சுட்டு சந்தோஷமா கை தட்டுனாங்க. மான் அப்புவை பார்த்து நன்றி அப்புன்னு சொன்னது. அந்த நேரம் முயலும் குரங்கும் தங்களோட தவற புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மெதுவா அப்புவிடம் வந்து மன்னிச்சிடு அப்பு, நாங்க உன்ன தவறா நெனைச்சோம் அன்னன்னு கேட்டாங்க. அப்பு சிரிச்சு பரவால்ல, நண்பர்களா இருக்கணும், ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் சொன்னது. வேகமா இருக்கிறது முக்கியம் இல்ல. யோசிச்சு சரியா செய்யறது தான் முக்கியம். பொண்ணு மெதுவா சொன்னது. அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் கத்துத் தந்தது. அந்த நாள் முதல் அந்த காட்டுல யாரும் யாரையும் கிண்டல் பண்ணல. எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் மதிச்சாங்க. எச்சல்லாப்புவை எல்லாரும் புத்திசாலி யானைன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஒன்னாக விளையாடி வாழ்ந்தாங்க.